வணக்கம். மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது தர்ம புத்திரன் யக்ஷன்கிட்ட பேசக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில் யக்ஷன் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாமே வாழ்வியலில் நம்ம மனுஷங்க கடைப்பிடிக்கக்கூடிய இந்த நல்ல மனுஷங்கன்னா யார், எதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேள்வி கேட்டுக்கிட்டே வரும் அந்த யக்ஷன். இவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வருவார். ஏன்னா அந்த யக்ஷன் சொல்லுவார், நீ எனக்கு பிடிக்கிற மாதிரி, நான் திருப்தி அடைகிற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தர்மபுத்திரன் சொல்லிக்கிட்டே வருவார். கடைசி ஒரு இதில் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேள்வி. ரொம்ப அதுக்குனுடைய பதில் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு யதார்த்தமானது. இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நீங்கள் மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்கலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் கூட வர்ற துணை எது அப்படின்னு கேட்பாரு. சொல்லலாம், நம்ம அப்பான்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம், நம்மளுடைய டீச்சர்னு சொல்லலாம், நம்ம மனைவின்னு சொல்லலாம், நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார். கடைசி வரைக்கும் துணை வரக்கூடிய துணை தைரியம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த பதில் ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. ஆமாம், தைரியம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் நம்ம நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தைரியம் ஒன்று இருந்தால் போதும், எல்லா லட்சுமியும் வீட்டுக்கு தன்னால் வரும். அப்படிங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த தைரியங்கிறது இது ஒரு ஒரு இது குணநலம் கிடையாது. நமக்குள்ள நம்ம எழுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். குணநலன்னா நம்ம கோவப்படுறது, இதெல்லாம் தான் குணம். ரொம்ப சட்டுன்னு ஏதாவது ஒரு வெறுப்பு இது பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய கேரக்டர். அவளா ரொம்ப கோவக்காரி அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் குணநலம். தைரியங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். எப்படி நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிறது அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு யுனிக் இது, அப்படி ஒரு தனித்திறமை நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த தைரியங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பலம். இந்த பலத்தை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும்னா, இதுக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புறநானூற்று பாடலில் ஒரு சின்ன காட்சி. அதில் ஒரு பெண் காட்டுக்குள்ளே போய் விறகு பொறுக்கிட்டு வரணும். இப்போ மாதிரி கேஸு அடுப்பெல்லாம் அப்போ கிடையாது. அந்த விறகு பொறுக்கிட்டு தான் வீட்டில் சமையல் பண்ணணும். சமைக்க வேண்டிய மூங்கில் அரிசி காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். அதை போய் சேகரிச்சுட்டு வர்றதுக்காக அவள் காட்டுக்குள்ளே போகிறா. போகும்போது தன்னுடைய பிள்ளைய என்ன செய்ய முடியும், வீட்டில் விட்டுட்டு போக முடியாது, தனியாக விட்டுட்டு போக முடியாது, தூக்கிட்டு போகிறா. கை குழந்தை. அந்த குழந்தைக்கு காட்டுக்குள்ளே அவள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சௌகரியமான ஒரு மரத்தில் தூளியை கட்டி படுக்க போட்டுட்டு இவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது அடர்ந்த காடுங்கிறதுனால காட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வனவிலங்குகளும் நடமாடும் இல்லையா. அப்போ ஒரு புலி வர்ற ஒரு உணர்வு அவளுக்கு வருது. புலி நம்மளை நோட்டம் பார்க்குதோ அப்படின்னு அவளுக்கு திரும்பி பார்க்குற அந்த 2 கண்ணு தெரியுது. புலி பதுங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ உடனே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுருக்காங்கன்னா அவளுக்கு 20 வயசு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு புலியை பார்த்த உடனே நம்ம பிள்ளைய அந்த புலி என்ன செஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயத்தில் கையில் இருந்த முறத்தை அது அதுக்குள்ளே பாயறதுக்கு வந்துடுது. பாயறக்கிற முறத்தை வச்சு விரட்டிடுறா. இது தமிழ் பாடலில் மிக பிரசித்தமான ஒரு காட்சி. இந்த காட்சி நம்ம இன்னைக்கு நீங்கள் நம்ம கிண்டலாக சிரிக்கலாம். புலியை இது பண்ணுற அளவுக்கு அவளுக்கு என்ன இது கராத்தே தெரியுமா, அது தெரியுமா அப்படின்னு சிரிக்கலாம். அப்படி கிடையாது. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வரக்கூடிய ஒரு தைரியம். நமக்குமே இன்னைக்கு ஒரு ஒரு அவசரமாக ஒரு பால் பிள்ளை மேலே பால் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி பிள்ளைய படக்கு நம்ம தூக்குறோம். இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நம்மளை தெரியாமல் அனிச்சையாக நடக்கக்கூடிய செயல். காப்பாற்றணும், பிள்ளை மேலே அதை பற்றக்கூடாது அப்படிங்கும்போது நமக்குள்ளே வரக்கூடிய அந்த இந்த மாதிரி வெளிப்படுறதுக்கு பேர் தைரியம். இதுதான் உண்மையான தைரியம். இந்த தைரியம் சில சமயம் இது பிளான் பண்ணாமல் வெளியே வர்றது. பிளான் பண்ணியும் தைரியத்தை வச்சுருக்கணும்.
நம்ம ஒரு 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 புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பையனாக இருந்தாலும் சரி தான். இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்றைக்கி முதல்ல ஆஃபீஸ்க்கு போகிறோம். சீனியர் மேனேஜர் கூப்பிட்டு அவர் வந்து தமிழில் பேச மாட்டார், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசுவார். பேசும்போது என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கிலீஷில் தான் படிச்சுட்டு வந்திருப்போம், இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதியிருப்போம், எல்லாம் நம்ம இன்டர்வியூ கூட இங்கிலீஷில் அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் சொன்ன வேகத்துக்கு வந்து நம்மளால் வந்து திணறுவோம். இது வந்து எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து அதை மீறி நடந்து வர்றதுக்கு நம்ம நடந்து வரணும். அப்படின்னா தான் நம்ம ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அப்படின்னா நமக்குள்ளே என்னத்தை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தைரியம். நம்ம கல்வி வந்து நமக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்குது, ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குது. ஆனால் நம்மளோட தைரியம் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பையே கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவன் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ போகிறதுக்கு வந்து வேலை நிமித்தமாக யூஎஸ்ஏ கிளம்பி போகிறான். அப்போ தான் அவன் வந்து ஃப்ளைட்டில் வந்து போகிறான். போகும்போது ஜெர்மனியில் வச்சு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்றுட்டு அங்கே திரும்ப செக்கிங் நடக்கும்போது அவங்க ஒர்க் பெர்மிஷனை கேட்குறாங்க. இவன் ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறான். எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு கூட ஒரு 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 அரியா பிள்ளை கூட எடுத்து காமிக்கிற அளவுக்கு அந்த ஃபைலை வச்சுருக்கிறான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் போவோங்கிறது தெரியும். ஆனால் அவங்க கேட்ட விதம், அந்த வேற நாடு வேற முகம் அப்படிங்கும்போது பிள்ளை பயந்துட்டான். அவனால் வந்து அந்த ஒர்க் பெர்மிஷனுங்கிறத வந்து அந்த இதில் மைண்டில் ஏற்றுக்கிட முடியல. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சின்ன பையன் 20 வயசு பையன் 21 வயசு பையன், அவனுக்கு வந்து அது தெரியலை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க முதல்ல பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. வயசானவங்கிறதுனால ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணவும் அவனுக்கு வந்து அப்படியே அவன் சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வருது. நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒர்க் பெர்மிஷன் அவங்களே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நினச்சி பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சு இதை பார்க்குற பிள்ளைங்க வந்து உலகம் வந்து நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். நிறைய நேரம் நம்ம ஹெல்ப் பண்ணுறது நமக்கு அகெயின்ஸ்டாலாம் இருக்காது. நமக்கு ஒரு சிறந்த கல்வி தகுதியோ சிறந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம பயணப்பட்டு போகும்போது உலகம் வந்து நமக்கு வந்து அனுசரித்து தான் போகும், நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிடாது. ஆனாலும் நம்ம வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன தைரியத்தை வளர்த்துக்கிட்டே நம்ம போனோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு பிள்ளைங்க வந்து வேலை நிமித்தமாக ஃபாரின் போகிறாங்க, ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டில் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறா. அம்மா வந்து கட்டாயம் கூட வந்து இருப்பாங்க. அப்படி இருக்க முடியாத ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து பிள்ளைக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது, காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சோர்ந்து போய் இருந்துருவீங்களா? இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தைரியமாக எந்திரிச்சு என்ன செய்யுது ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட ஹெல்ப் கேட்டு, இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ அழுகுறத விடு பாப்பா, முதல்ல நீ ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வா, அம்மா வர்றதுக்கு 4 நாள் ஆகும், அதுக்கு பிறகு வர்றேன், நீ இருக்க முடியாதா அவனால் அப்படின்னு அம்மா கேட்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம கொண்டு வர்றதுக்கு பேர் தான் தைரியம். தைரியங்கிறது வந்து பிடிவாதம் பிடிக்கிறதோ, நான் சொன்னது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் முரண்டு பிடிக்கிறதோ, இதுக்கு பேரும் தைரியம் கிடையாது. இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிடாதீங்க. ராத்திரி வெளியே போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே 8 மணிக்கு வர்றதுக்கு பேர் வந்து கீழ்ப்படிதல், அம்மா சொன்ன பேச்சை கேட்கறது. தைரியங்கிறது வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. இதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு முறைப்படி பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலே முடியாது. நன்றி, வணக்கம்.